இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு. கடவுள்கள் எப்படி தோன்றினார்கள் என்ற கேள்வியை என்னிடம் கேட்டால், எதையெல்லாம் கண்டு மனிதன் அஞ்சினானோ அவை அனைத்தையும் மனிதன் வணங்கினான். தன்னை தாழ்த்தி சரணாகதி அடைந்தான். மறுபுறம் எவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் திணறினானோ அவற்றையெல்லாம் வணங்கி தொழுதான். நாளடைவில் தனக்கான தேவைகள் என்னவோ அவற்றையெல்லாம் வணங்கி பெற்றுக்கொண்டான். கொஞ்சம் மேல் சென்று சில சடங்குகளை செய்தும் பெற்றான். ஆனால் அவன் வேண்டுவது நல்ல நிகழ்வுக்காகவா அல்லது தீய நிகழ்வுக்காகவா என்பது எதிரிலிருந்து பார்ப்பவர்களின் பார்வை பொறுத்தே அமையும். பாபிலோனியர்கள் லிலித் என்கின்ற தேவதையை கண்டு அஞ்சினார்கள். காரணம், அவள் ஆண்களின் விருப்பமின்றி அவர்களை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் நிறைவேற எந்த நிலைக்கும் செல்பவள். பாபிலோனியர்கள் லிலித் என்கின்ற தேவதையை பெண் பூதமாக பார்த்தார்கள். காரணம், நள்ளிரவில் பிறந்த மேனியில் ஊரை சுற்றி வலம் வருவாள். அவளது மேனி அழகான பெண் உருவத்திலும் முழங்கால் ஆந்தை கால்களுடனும் பறப்பதற்கு இறக்கைகளுடனும் காணப்படுவாள். ஏற்கனவே ஆந்தைகள் என்றால் கெட்ட சகுனம் என எண்ணும் பாபிலோனிய சமூகத்தில் லிலித் ஆந்தைகளுடனே பாதுகாப்புடன் விண்ணில் வட்டமடிப்பார். இன்றும் நமது ஊர்களில் ஆந்தைகள் அலறல் கெட்ட சகுனமாகவே பார்க்கப்படுகிறது. இப்பொழுதெல்லாம் ஆந்தைகளை பார்ப்பதே கடினமாக உள்ளது. இருக்கா இல்லையா என்றே தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னாக்கா, நான் பார்த்துருக்கேன் ஆந்தைய அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இரவு நேரங்களில் வெளியே படுத்துறங்கும் ஆண்களை கண்டு அவர்களுடன் சல்லாபசத்தில் ஈடுபடுவது லிலித்தின் வழக்கம். இதற்கு பெயர் சொப்பனஸ்கலிதம் என்பார்கள். ஆண்களுக்கு மட்டுமே இது ஒரு தெரிந்த விஷயம். எல்லா ஆண்களுக்கும் இது அவங்களுடைய கனவுல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இவ்வாறு தான் பாபிலோனியர்கள் எண்ணினார்கள். இந்த புராண சிந்தனை எல்லாம் சமகாலத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள். இதே லிலித்தை யூதர்கள், அதாவது மதங்கள் தோன்றிய பிறகு யூதர்களின் புராண சட்ட நூலான தால்முத் என்ன சொல்கிறது என்பதனை காண்போம். உலகிற்கு அனைத்து உயிரினங்களையும் படைத்து உயிர் கொடுத்த பிறகு கடவுள் மனித குழந்தைகளை படைத்தார். முதலில் ஆதாமை களிமண்ணில் செய்து அதற்கு துணையாக லிலித்தையும் களிமண்ணில் செய்து இரண்டிற்கும் உயிர் கொடுத்தார். இதன் பிறகு இருவருக்கும் வாழ்வு சிறப்பாக அமையும் என எதிர்பார்த்த கடவுளுக்கே அதிர்ச்சி காத்திருந்தது. இருவருக்கும் சுத்தமாக ஒத்துப்போகவே இல்லை. சண்டையிட்டு கொண்டே இருந்தனர். இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் மனித இனம் போல் இல்லாமல் அரக்கர்களாகவே இருந்தனர். ஒருவேளை இதுக்கு தான் ஒரே வயசு இருக்கக்கூடிய ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியலை. பார்த்தீங்களா, ஒரே நேரத்தில் 2 பேருக்கு உயிர் வந்தனால 2 பேருக்கு ஆர்கியூமெண்ட் நிறையா இருந்திருக்கு. ஒத்து போகலை, மனசு சந்தோஷத்தில். அதனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அவலட்சணமாக இருந்திருக்கின்றது. அப்போ திருமணமான பிறகு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மட்டுமே அழகான குழந்தைகள் பிறக்கும், அவர்களுடைய இல்வாழ்க்கை சிறக்கும் அப்படின்றது இந்த இடத்துல தெரிய வருது. ஒரு கட்டத்தில் அனைத்து உயிரினங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினாள் லிலித். ஆதாமின் தனிமையை போக்க அவனது விலா எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தார் கடவுள். இதன் பிறகு மனித இனம் பரவலாக எண்ணிக்கையில் அதிகமாக தொடங்கியது. இதனை லிலித்தினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே சாத்தானிடம் சென்று அடைக்கலம் அடைந்தாள். அழகாய் பிறந்து கொண்டிருக்கும் ஆதாம் ஏவாள் மக்களை அழித்து கடவுளுக்கு தான் யார் என்பதை நிரூபிக்க தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாள் என தால்முத் நூல் விளக்குகின்றது. ஆதாமின் சந்ததிகள் பூமியில் பெருக விடாமல் தடுக்க இரவு நேரங்களில் குழந்தைகளை பிடித்துச் சென்று அவர்களின் இரத்தத்தை குடித்து வாழ்ந்தாள் லிலித். இன்றும் பாபிலோனியாவில் ஆணும் பெண்ணும் இன்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தெரித்து விழும் ஆணின் விந்தணுக்களை எடுத்துச் செல்ல அவர்கள் அருகிலேயே இருக்கின்றாள் என நம்பப்படுகின்றது. அவ்வாறு எடுத்துச் செல்லும் விந்தணுக்களை கொண்டு கடவுளை எதிர்க்கவும் ஆதாம் ஏவாள் மக்களை அழிப்பதற்காக அரக்கர்களை கொண்ட இராணுவத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாள் என நம்பப்படுகின்றது. இப்படிதான் லிலித்தை பற்றிய புராண
நூல்கள் நமக்கு விளக்குகின்றது. அப்போ லிலித் அப்படின்றவங்க தான் உலகத்தில் முதலாக பார்க்கப்படுகின்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்திருக்கு. இதை உருவாக்கி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை பார்த்து பயந்தும் இருந்திருக்காங்க பாபிலோனியர்கள். இது மட்டும் கிடையாது. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், உலகில் கணக்கு மற்றும் நாள்காட்டி எப்படி தோன்றியது அப்படின்ற கேள்வி உங்கள் மனசு நிறையா இருக்கும். அதற்கு பாபிலோனியர்களின் பங்கு என்ன அப்படின்ற சுவாரஸ்யமான பல தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமான டவுட் எதுவும் இருந்துச்சு, கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் சுட்டி. லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய்.